1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். நானும் உடல்நல சரியில்லாம வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. குடும்ப தலைவர்னு அவர் பேர் இருக்கும், நம்பர் அவரோட தான் இருக்கும். அவங்க கார்டும் தர மாட்டாங்க. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பாப்பனா என்னால அது பண்ண முடியல. எல்லா அரசு அலுவலகம் அலையிறேன், என்னால வாங்க முடியல. ஆனா ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பதான் ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன். அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு கார்டு கொடுத்தாங்க சார். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள்ல சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். இன்னும் பண்ணுவாரு, மேல மேல பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டாரு. அவர் சிங்க மாதிரி அவர்.